ஐபிஎல் ஃபீவர் சற்று ஓய்ந்துள்ள நிலையில் அடுத்த T20 உலகக்கோப்பையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றார்கள் கிரிக்கெட் ரசிகர்கள். இந்திய அணிக்கு புதிய தலைமை பயிற்சியாளரை நியமிக்க வேண்டிய சூழலில் பிசிசிஐ உள்ளது. குறிப்பாக இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பில் இருந்து வரும் ராகுல் டிராவிட்டின் பதவிக்காலம் வரும் ஜூன் மாதத்துடன் முடிவடைகிறது. எனினும் பயிற்சியாளராக தொடர விரும்பாத ராகுல் டிராவிட் மீண்டும் அந்த பதவிக்காக விண்ணப்பிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்டீஃபன் பிளெமிங், ஆண்டி ஃபிளவர், ரிக்கி பாயிண்டிங் போன்ற சர்வதேச கிரிக்கெட் ஜாம்பவான்களை அணுகியும் கூட யாருக்கும் உடன்பாடு வராத நிலையில் பிசிசிஐ முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீரை களம் இறக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் கசிந்து வருகிறது. இந்த நிலையில்தான் ஏன் தோனி அடுத்த பயிற்சியாளராக வரக்கூடாது என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஆனால் தோனியே நினைத்தால் கூட இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக வர முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. காரணம், இந்திய அணியின் பயிற்சியாளராக வரக்கூடிய ஒருவர் குறைந்தது 5 ஆண்டுகளாவது இந்திய அணியில் விளையாடாமல் இருந்திருக்க வேண்டும். குறிப்பாக முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி கடந்த 2020ஆம் ஆண்டுதான் இந்திய அணியில் இருந்து ஓய்வு பெற்றார் என்பதால் இந்த சாத்தியக்கூறு உடைக்கப்படுகிறது. தற்போது வரை தோனி ஐபிஎல் போட்டிகளில் விளையாடி வரும் நிலையில் ஐபிஎல் தொடரில் இருந்து ஓய்வு பெற்றால்தான் ஒரு வீரரால் பிசிசிஐயின் மற்ற பொறுப்புகளை வகிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற T20 உலகக்கோப்பையில் இந்திய அணிக்கு மென்டாராக பணிபுரிந்த தோனி அதற்காக சம்பளம் ஏதும் வாங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் பிசிசிஐ நினைத்தால் தோனியை மென்டார் அடிப்படையில் பணியாற்ற வைக்க முடியும். எனினும் கூட தோனியும் கௌதம் கம்பீரும் ஒரே இடத்தில் இருந்து வேலை பார்ப்பது சற்று கேள்விக்குறியான விஷயமாகும். அடுத்த கட்ட பயிற்சியாளராக கௌதம் கம்பீரையே பிசிசிஐ முதன்மையான ஆப்ஷனாக வைத்திருப்பதால் விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.